அம்மா அம்மா எங்க அம்மா என்ன பெத்தம்மா அப்புறம் ஆர்த்த பெக்கதம்மா ஆசைக்கு ஒரே ஒரு பிள்ளையை நான் பெற்றெடுத்து மகனாகிய பப்பருவாக ஓடி வரமா தாய கொண்டு கொடுத்தா கூடாத அங்கவா சிறுகாட்டு பக்கத்துல ஆன்னு காட்டுற விடு விட மாட்டேன் இப்பதான் விடுமா இங்கதான் விடுவா வாயில தான் விடுவா வாயனை வாழ்க்கை அப்படித்தானே தெரியும் அம்மா ராஜா தம்முடைய அருமை மகனாகிய பப்புராகரன் சரி பலவிதமான மலர்களை கொண்டு வந்து
தங்கள் பாதத்தை வைத்து சரி சாமி. வணக்கம் தாயி. ஏ ராஜா, அம்மா, இந்த 300 நாள் அக்கத்திலே சுமந்த பெற்ற தாய் அல்லவா? இந்த வயிற்றுல பிறந்த இந்த வயிற்றிலே சுமந்து பெற்ற அல்லவா? இந்த வயிற்றுல நான் பெற்ற சொல்ல நீ வாழ்வா கண்டே. எங்கம்மா, ஏடா போடா உண்டு. எங்கம்மா, எங்கம்மா, எங்கம்மா. ஏய், சீ, நான் அம்மா முன்னாடி வரல, பின்னாடி வரக்கூடாதா? ஆசை பிள்ளடா. நான் மட்டும் நீ எங்க கண்ணோடு போகணும், நீ வந்து சொல்ற சாமி. எங்க ஐயா இருக்கின்றாரே, ஆ, யார் தெரியுமா? எனக்கு பட்டிக்கு தவிர மடித்த ஆமா. என்னுடைய அருமை சகோதரர் இருக்கின்றாரே, நமது கள்ளக்குறிச்சி சேர்ந்த கருணாபுரம் இருக்கிறது. ஆமா. கருணாபுரம் கிராமத்தை முதலியே சொல்லியே. ஐயா இருக்கின்றாரே, ஆ, யார்? நமது செல்வராஜி. ஆமா. நமது டாக்டர் அம்பேத்கர் இருக்கின்றாரே, ஆ, அவர் இடுக்கத்தை சேர்ந்த ஆ, திருமால் வல்லவன். ஆமா. அவரை கட்சி சேர்ந்த பார்த்தால் ஏழை மக்களுக்காக பாடுபட்ட கடும் பாடுபட்ட ஆ, ஜாதி என்ற வேதம் என்று பிரித்து வைக்க அவர் ஒற்றுமையாக சேர்த்து வைத்து ஐயா இருக்கின்றார் திருமால் வல்லவன். ஆமா. அவர் பேர் அவர் பேர் அவரோடு சேர்ந்த ஐயா இருக்கின்றாருங்க மாவட்ட செயலாளர். மாவட்ட செயலாளர். யார் நமது வழக்கறிஞர் ஐயா தனபால் என்ற தனபால் என்ற தமிழ் மாறன் இருக்கின்றாரே அல்லவா? அவர் திருநாள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த அதாவது குவாடி கிராமத்தில் பிறந்து குவாடி கிராமத்தை அமைந்துள்ளியே எங்க ஐயா இருக்கின்றாரு. கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் இருக்கின்றாரு எங்க ஐயா. யார்? வழக்கறிஞர் ஐயா தனபால், திரு தனபால் என்ற தமிழ் மாறன் இருக்கின்றார். அவர்களும் எங்க ஐயா கர்ணாபுரத்தை அமர்ந்தவர்களே எங்க அருமை சகோதரன் யார்? செல்வராஜி, திரு செல்வராஜி நற்குணம் படைத்தவர். அப்படிப்பட்ட ஐயா செல்வராஜி இருவர்களும் எனக்காக ஒரு அங்கவஸ்திரமும் ஒரு பத்தி பீதாம்பரமும் 500 ரூபாய் பணமும் 500 ரூபாய் எனக்கு அன்பளிப்பளித்திருக்கலாம். ஆமா. அவருக்கும் அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவருக்கும் அம்மன் உள்ளார். மலை போல் விளங்கி வந்தாலும் மலை போல் நீங்கி அவரை வாழ்க வாழ்கின்ற மற்றொரு ஐயா இருக்கின்றாரே அவன் ராஜ
அவர்கள் அவர்களும் இன்னும் அவரை சேர்ந்த என்ன நாட்டுக்காரர்களும் எனக்காக அன்பு கிடைக்கிறார்கள். அம்மன் அருளால் பட்டி பெருகி பால்பால பொங்கி மக்கச்சமத்து மலைச்சமத்துமாக இந்த கூட்டம் கலையாமல் அண்ணனும் தம்பி மாமன் மைத்திரும் மைத்துனர் அக்கா தங்கைகள் ஏமாற்றவர்களும் வணக்கம் இருக்கின்றாரே நமது ஐயா சரவணன் இருக்கின்ற அவருக்காக ஒரு 50 ரூபாய் அன்பு கிடைக்கின்றார். அவர் என்றைக்கு மனமாத மாட்டுக்கு வணக்கம். ராஜா இந்த 300 நாள் அக்கத்திலே சுமந்த தாயினுடைய பாசப்படுவதால என்றைக்கு தீர்க்காயில் விட்டு சுவேச்சமையாக தர வாழ்வார். என்னப்பா ராஜா அம்மா வாமா தொட்டில புண்ணாக்கும் தவிடும் போட்டுட்டா மாட்டுல ருச்சி கண்டு விட்டா திருப்பி வீட்டுக்கு போறோம்னு வச்சுக்க அந்த மாடு அங்க போகுமா? இல்ல அங்கதான் போவோம் தொட்டிக்கு திருப்பி எங்க போவோம்? தொட்டிக்கு தான் போவோம். அது மாதிரி இல்ல போய் நாப்பு கடை தான் போதும் அந்த கட்டக்காரனுக்கு தொட்டிக்கு மாடு போற மாதிரி உள்ளாரே ஓடுறாங்களே கட்டக்காரா ராஜா பால் வேலை சக்கரையா பாடகை ஜாலி சென்று படித்து வந்தால் 6ஆம் வகுப்புடைய பாலை கொண்டு வந்து காய வச்சு உங்க தாத்தாருடைய நந்தவனருடைய கனிகளை கொண்டு வந்து சாமி ஏன் சாப்பிடுற அம்மா ஏப்பா அம்மா சொல்லுப்பா பெத்தம்மா தான் உண்மைதான் சாமி ஆமாப்பா பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு படிச்சுட்டு வந்தேன். உனக்கு என்ன பண்ண போறதுக்கு ஏன் சாமி அழுகுற? எந்த குறையும் கிடையாது. ஆமா ஆடி அபரமத்திலே குறை கிடையாது. இல்ல ஆகாரத்தில் குறை கிடையாது அல்லவா? அப்ப ஏன் அழுகுற? சீவி சிங்காரித்து பொட்டு வைத்து பூ வைத்து ஆமா அல்லவா? நான் சின்ன பையன் அல்லவா? அதனால் எனக்கு எவ்வளவு அலங்காரம் செய்து நீ பள்ளிக்கு சென்று வாழ்ந்து அனுப்பி வைத்தாய் அம்மா. உண்மைதாப்பா. நான் பள்ளிக்கு சென்றேன் அம்மா. நான் பாடமளிக்க சென்றேன் அம்மா. சென்ற அம்மா ஏன் சாமி? நான் கல்வி படிக்க சென்றேன் அம்மா. சென்ற என்னப்பா நடந்தது? என்ன நடந்தது உனக்கு தெரியும் அம்மா? எனக்கு எப்படிப்பா தெரியும்? பள்ளிக்கூடத்துல நடந்தது எனக்கு சொன்ன மனதி வல்லையா? பள்ளிக்கு சென்று அனுப்பி வைத்தாய் அம்மா.
ஆடை எப்படி இருக்கும் அதே மாதிரி அதுபோல என் உள்ள வாழ்ந்த உரைக்கு கொண்டிருக்கிறது. அவன் சொல்லக்கூடிய வார்த்தை கிடைக்கிறது அம்மா கிடையாது. நான் கிடைக்கிறான் ஓடி வந்த அம்மா எங்க அப்பா எங்க ஆமா மகனே தப்படாகனா உன் தந்தை நாளை வருவார். உன் தந்தை நாளை வருவார். சொன்னிருந்தவரை தந்தை வந்தது கிடையாது. என் தந்தை முகத்தை நான் பார்த்தது இல்லை அம்மா. கேமரா மேல அப்படி கேமரா பக்கம் ஆட்டாது தினந்தோறும் உணவு கொடுத்து பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வாப்பான்னு அனுப்பி வச்சிடலவா பள்ளிக்கூடத்துக்கு தான் நல்லா போனேன். அப்புறம் ஏன் அதுக்கு வர பள்ளிக்கு சென்றேன். ஆமா பாடம் படிக்க சென்றேன். என்ன ஒரு மாணவர்கள் ஓடி வந்து அடே தப்படாகனா உனக்கு தாய் இருக்கிறது ஆனா தந்தை கிடையாது. ஆமா உனக்கு அப்பா இல்ல. உங்க அப்பா பேர் என்ன என்று கேட்டார். அம்மா அப்படி சொல்லக்கூடிய வார்த்தையை பிழை கிடையாது கிடையாது. நான் கிடைக்கிறேன் ஓடி வந்து மகனே பப்பரவாகனா உன் தந்தை நாளே வருவார் என்று சொல்லி வருவார் சொன்னேன். கிடையாது. என் தந்தையோடு நான் பார்த்தது கிடையாது. இல்ல எனக்கு அப்பா வந்தது கிடையாது. இல்ல எனக்கு அப்பாவே கிடையாதா? என் தந்தை இல்லாதவனே என்று ஒருவர் பெண்கள் ஒருவர் அந்த வாத்தியம்மா என்னால பேச முடியவில்லையே. எங்க அப்பா யாரம்மா? எங்க அப்பா யாரம்மா? உலகத்துல தந்தை இல்லாமல் ஒரு பிள்ளை பிறப்பது கிடையாதப்பா. இந்த வீட்டுல ஒன்ன விட மனதும் இருந்த பிடித்து எனக்கு பொட்டு இருந்து பூவி இருந்தோம் புன்னகையில் அப்பா இல்லாத இருந்தாலும்
உனக்கு நான் என்னப்பா குறை வச்சிருக்கேன்? நீ கேக்குறப்பெல்லாம் உனக்கு பாலா மருந்துகள் கடிமருக்கத்துல இருந்து ஆசைக்கு பிறந்த பொருள் சொல்லி எல்லாம் கொடுத்துருக்கு. அம்மா அதாவது பார்ப்பனம் நல்ல ஒரு ஆடைகள் நல்ல ஒரு சுகங்கள் இருந்தாலும் நல்ல ஆடைகள் தரித்து ஒரு வீதியில் சென்று கொண்டிருக்கிற ஒரு அம்மா என்ன ஒரு மாணவர்கள் ஓடி வந்தாதோ சரிதானே பப்பரமாகிறான் ஆனா தந்தை கிடையாது. சொல்லக்கூடிய வார்த்தையை செவியில் கேட்கின்ற போது அம்மா என் மனசு எவ்வளவு தெரியுமா இருக்கிறது ராஜா. அதை பற்றி நீ மனம் கலங்கவே வேண்டாம். ஆகட்டும். தந்தை இல்லாத ஒரு பிள்ளை பிறப்பது கிடையாதப்பா. அப்பா வருவாருப்பா. கண்ட பெண்கள் கண்ட ஆண்கள் கூட திருந்து கருவில் உருவாகி ஒரு குழந்தை தாயாக வருகிறாள். ஆமா. ஆகட்டும். என் தந்தை எப்போ நான் விரட்டம். ஆனா அம்மா சொல்லுப்பா. சொட்டு கண்ணீர் வரக்கூடாது அம்மா. சொல்லுப்பா. அம்மம்மா அம்மம்மா தந்தை எப்போ நான் வரட்டும். ஆனால் என் முன்னால் உடைய கண்ணில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரவே கூடாது. எனக்கு தாங்கவே தாங்காது. அப்பா அம்மா நீ ஒரே ஒரு பிள்ளை. பால் நீ அழுதால் என் மனம் தாங்காது. என்ன சொல்றேன்னா அப்பா எங்க இருந்தாலும் வந்துருவாரு. வரும்பொழுது இவர் தாப்பா உங்க அப்பான்னு உங்களை காட்டியே விடுவேன். அம்மா அது வரைக்கும் பத்திரமா தான் இருக்கிறியா? அப்படிதான்ப்பா இருக்கிறேன். அப்படின்னா ஒரு விஷயம் இருக்குமா? சொல்லுப்பா. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஆமா. நம்ம ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான். ஞாயிற்றுக்கிழமை தான். நானும் காலம் சென்று அங்குள்ள சின்னம் சொன்னா தெருத்தில் சொல்லக்கூடிய மிருகத்தை வேட்டையாடி அதை சொல்லி அல்லவா நான் வீரத்தோடு வருகின்றேன். காரகத்துக்கு சென்று வேட்டையாட செல்கிறது சொல்கிறாய். ஆசைக்கு பாசைக்கு எனக்கு ஒரே ஒரு பிள்ளை